ஞானேஸ்வரிகள் அத்தியாயம் 17 ஸ்லோகம் 14. தபஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாத்விக ராஜச தாமசம் அப்படிங்கிறது தபஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போன ஸ்லோகத்துல. சோ அதன் அடிப்படையில இந்த ஸ்லோகத்துல காயிக தபஸ் என்பதுன்னா என்ன அப்படிங்கிறதை ஒரு விஸ்தாரமான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காயிகம் அப்படின்னா உடல் அப்படின்னு அர்த்தம். சோ உடலால் செய்யப்படுகின்ற தபஸ் என்றால் என்ன அப்படிங்கிறத படிக்கிறேன், கேளுங்க. சிவனோ அல்லது விஷ்ணுவோ எந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆகுமோ அந்த தெய்வத்தின் கோவிலுக்கு யாத்திரை செய்யும் விஷயத்தில் 8 ஜாமமும் கால்கள் நடப்பதும் அந்த தெய்வத்தின் கோயிலை தோரணங்கள் முதலியவற்றால் அலங்கரித்து வைத்தலும் அந்த தெய்வத்தின் திருமேனிக்கு உபசாரங்களை ஆரம்பிப்பதும் கைகள் ஈடுபடுதலும், அதாவது உபச்சாரங்களை ஆரம்பிப்பதில் கைகள் ஈடுபடுதலும், அந்த தெய்வத்தின் லிங்கத்தையோ பிரதிமையையோ பார்த்த சனத்தில் கையிலிருந்து விடுபட்ட தடியானது ஒரு யோசனையும் செய்யாமல் விழுந்து போவது போல தொப் என்று தேகத்தை கீழே வீழ்த்துவதும். சரி, இப்ப என்ன சொல்லியிருக்காரு? உடலால் செய்யப்படுகின்ற தபஸ் அப்படின்னா என்ன? உன்னுடைய இஷ்ட தெய்வம் எது வேணா இருக்கலாம், அது சிவனோ விஷ்ணுவோ, தட் டசன்ட் மேட்டர். அது எங்கேயாவது மலைகள்ல இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை யாத்திரையாக சென்று நீ அங்கே போறது. கோயில்கள், அங்க கோயில் இருக்கு, அது பாரணிஞ்ச கோயிலா இருந்தாலும் அது மொத்தமா நீயாவே முன்னின்று அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி தோரணங்கள் செய்து அலங்கரித்து அதற்கு பூஜை செய்து இந்த மாதிரி விஷயங்கள்ல அவன் கைகளை ஈடுபடுத்துதல், அவனுக்கென்றே கால்களை நடத்துதல், அவன் கோயிலுக்காகவே அவன் கால்களை யூஸ் பண்ணணும், அவனை கிளீன் பண்றதுக்காக, அவனை சந்தோஷமா அவனை சுத்தப்படுத்துறதுக்காக இறைவன் கைங்கரியம்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் உன் கைகளை ஈடுபடுத்துதலும். அதே மாதிரி இப்ப கால் கைன்னு மட்டும் சொன்னா போதுமா? உடம்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது உன்னுடைய இந்த இஷ்ட தெய்வத்தின் படத்தையோ அல்லது சிவலிங்கத்தையோ பார்த்துட்டேன்னா ஒரு கம்ப கீழே விட்டா எப்படி தொப்புன்னு விழுமோ அந்த மாதிரி டோட்டலா நெடுஞ்சான் கடையாக கம்ப்ளீட்டா சாஸ்தாங்கமா விழுந்து வணங்குவதும். சோ இதெல்லாமே காயிக தபஸ்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு. வித்யை வினயங்களால் சிறந்தவர்களான பிராமணர்களுக்கு ஊழியங்கள் செய்வதும். சோ அப்போ குரு சேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டா இந்த காயிக தபஸ்ல வருது, சரியா? ஏன்னா நம்ம உடலாலதான் பெரியவர்களுக்கு, குருக்களுக்கு, ஞானிகளுக்கு சேவை செய்ய முடியும், சரியா? சோ அந்த வகையில அவர்களுக்கு சேவை செய்தல் அல்லது ஊரை விட்டு வெகு தூரம் நடந்து வந்ததனாலேயோ வேறு எவ்விதமான கஷ்டத்தினாலேயோ நொந்து போயிருப்பவர்களுடைய நோவை போக்குவதற்காக தன் தேகத்தை கஷ்டப்படுத்தி அவர்களை சுகப்படுத்தி வைத்தல். வெரி சிம்பிள் பாயிண்ட். ஒரே வரியில சொல்லணும்னா ஹெல்ப் those who are in need அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை என்ன அழகா போட்டுருக்காரு பாருங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, ரொம்ப கை கால்லாம் வலிக்குது, பெரியவங்க வயதானவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா உன்னை கஷ்டப்படுத்தினும் அவர்களை சுகப்படுத்துன்னு ஒரு வார்த்தை இங்க தெளிவா போட்டிருக்காரு. இட் டசன்ட் மீன் தட் நீ கஷ்டப்படுன்னு அர்த்தம் இல்லை, உடலை கஷ்டப்படுத்தின்னு அர்த்தம். நீ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உனக்கு வேற லெவல் சந்தோஷம் தான் வரப்போகுது. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுல உனக்கு வெரி எக்ஸ்ட்ரீம் லெவல் கிக் வரும், எதுக்கு? மனசுக்கு வரும். ஆனா அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக உன் உடல் என்ன பண்ணும் அப்படின்னா வருத்தி கொள்ளும். இந்த இடத்துல உன்னை வருத்தி கொண்டுன்னா மனசுன்னு அர்த்தம் கிடையாது, மனசு பேரானந்தத்தில் ஜொலிக்கும், அது ஒன்றும் டவுட்டே கிடையாது ரியல் ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு. பட் நீ என்ன பண்ணணும், உன் மனசை, காய்க தபஸ்காக சொல்லியிருக்காரு இல்லையா, காய்கம்னா உடல், இந்த உடலை வருத்தி கொண்டு உன் உடலை கஷ்டப்படுத்தி கொண்டேனும் நீ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. சோ இதுதான் அவர் மெயினா சொல்ல வருது, சரியா? உன் உடலை வருத்தி கொண்டே, அந்த பாயிண்ட் தயவு செய்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதாவது எங்க உடலை நான் ஏன் வருத்திக்கணும், என் உடலை சொகுசா வச்சுக்கணும்? இந்த உடலுங்கிறதே கருவி, யாருக்கு? உனக்கு கொடுக்கப்பட்டது. யாருடையது? இறைவனுடையது. அப்படிங்கிற ஃபீலிங்ல நீங்க இருந்தீங்கன்னா, இதுக்காக கொடுக்கப்பட்டது, அடுத்தவர்களுக்கு சேவை செய்வதற்கென்றே கொடுக்கப்பட்டது. அப்ப சேவை செய்யறதுக்காக நீ யூஸ் பண்ணித்தானே ஆகணும். இப்ப வருத்திக்கிட்டேன்னா என்ன செய்யறது? ஒரு கார் இருக்கு, 10 பேரை தூக்கிட்டு போறதுக்காக தான் இருக்கு. 10 பேரை தூக்கிட்டு போகும்போது அது கொஞ்சம் லோடா தான் இருக்கும். அதுக்காக அந்த லோடை ஏத்தாம வெறும் வண்டியை போறதா? The very purpose of being
இன் திஸ் ஹியூமன் பாடி. எதுக்காக இந்த உடல்ல வந்திருக்கோம்? அடுத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தானே, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தானே. இந்த மனப்பான்மை அப்படிங்கிறது இருந்ததுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த உடலை வருத்தி சேவை செய்யும் போது சேவை செய்யணும்னு தோணும். சேவை செய்வதில் சுகமும் பார்ப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதை லென்த்தியா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த காய்க தபஸ்ல எனக்கு ரொம்ப இது எல்லாமே படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒண்ணுதான். நீங்க கோயிலுக்கு நடனடையா நடந்து இந்த கோயிலுக்கு நீங்க கைகளால வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்றது, இது எல்லாத்தையும் விட அனைத்தையும் அனைவரையும் தெய்வங்களாக நினைத்துக் கொண்டு எவரேனும் சிறு கஷ்டம் அவர்கள் படுகிறார்கள் என்ற மாத்திரத்தில் அவர்கள் துயர் துடைப்பதற்கென்று நீ ஓடுகிறாய் அல்லவா, துயர் துடைப்பதற்கென்று உன் உடலை எந்த அளவிற்கேனும் வருத்தி கொள்ள தயாராக இருக்கின்றாய் அல்லவா, இதை விட வேற என்னங்க காய்க தபஸ்ல பெருசா இருக்க முடியும். சோ இந்த ஒன்றை செய்தாலே அது மிகப்பெரிய விஷயமாக எனக்கு தோன்றியது. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நொந்து போயிருக்களுடைய நோவை போக்குவதற்காக தன் தேகத்தை கஷ்டப்படுத்தி அவர்களை சுகப்படுத்தி வைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? சகல தீர்த்தங்களை காட்டிலும் மேன்மை படைத்தவர்களான தாய் தகப்பன்மார்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை தேகத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அதை முற்றிலும் அழித்து விடுவதும். எகெயின் வந்து பாடியை நீ டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. நீ உடனே திருமூலர் பாட்டை கொண்டு வரக்கூடாது. என்னது? உயிரை வளர் ஊனை வளர் உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே. அப்படின்னா உடம்பை வைத்துத்தான் நான் ஞானியாக முடியும் என்ற ஒரு காரணத்திற்காக அவர் சொன்ன அந்த வார்த்தை என்பது உடம்பை வைத்தே வளர்த்தே உயிர் வளர்த்தேனே என்று சொல்லியிருக்கிறார். அப்ப உடம்ப வந்து தேவையில்லாம கஷ்டப்படுத்திக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்க இதுல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஈகோ டெவலப் பண்றதுக்காக ரஜசிக்கு என்ன பண்றான், கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்காக இந்த உடலை பயங்கரமா வருத்திக்கிறான். சரியா? அது வந்து தவறு. ஆனால் சாத்வீகமாக இந்த ஞானத்தை அடைவதற்காக அன்பிலே நிறைவதற்காக இந்த உடம்பை வருத்தினாதான் நீ ஞானியாவே ஆக முடியும். சோ இங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்ல வரேன். உடம்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது அகங்காரத்துல உடம்பையே பொருட்படுத்த மாட்டேங்கிறான். ஆசையில அந்த ஆசையின் மிகுதியில இந்த உடம்பை பொருட்டாவே மதிக்காம லிமிட்டுக்கு மேல கஷ்டப்படுத்திட்டு தெரியுறான். சோ அந்த விஷயத்தை தான் அவர் அந்த உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனேன்னு சொன்னார் எடுத்துக்கணுமே தவிர, நீங்கள் ஒரு உண்மையான அன்பிற்காக அடுத்தவர்கள் துயர் துடைப்பதற்காக நீங்கள் உங்களை வருத்தி கொள்வது என்பது, இவர் சொல்லிட்டார் ஞானேஸ்வரியில, வருத்தி கொண்டுன்னு முதல்ல சொன்னாரு. தாய் தகப்பன்மார்களுக்கு நீ சேவை செய்யும் பொருட்டு அழித்து கொண்டாலும் பரவாயில்லைன்னு இந்த இடத்துல எழுதியிருக்காரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தாய் தகப்பன்மார்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளில் தேகத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அதை முற்றிலும் அழித்து விடுவதும், கோரமான சம்சாரத்தை முற்றிலும் நாசம் செய்துவிடும் ஞானத்தை கொடுத்துதவும் சத்குருவின் சேவையிலே அப்படியே ஈடுபடுகையும். சிமிலர்லி அப்பா அம்மா மட்டும் இல்ல, இந்த கோரமான சம்சார கடலிலிருந்து உன்னை மீட்டெடுக்கின்ற அந்த குருவுக்கும் சேர்ந்து நீ இதை பண்ணு. என்ன பண்ணு? உன் தேகத்தை அழித்துக் கொண்டேனும் கூட அவர்களுக்கு சேவை பண்ணு அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் தாய் தகப்பன்மார்கள் தாய்னு சொன்னதோட குருவை ஆட் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. ஓகேவா? தேகமே ஆத்மா என்று மதித்தல் என்னும் மலத்தை போக்கிக் கொள்வதற்காக தேகத்தை சுதர்மானுஷ்டானம் என்னும் நெருப்பில் திரும்பவும் திரும்பவும் படம் போட்டு எடுத்தல். இப்ப நான் அந்த பாடினா தான் அஞ்ஞானம்னாலே நான் ஐம்பாடி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதுல இருந்து நம்ம கல்வி வெளியே தொடங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ணு. உன்னுடைய தர்மம் எதுவோ அதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீ முறையாக செய்து கொண்டே வந்தால் ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய ஏன்னா சித்த சுத்தி ஏற்படும் அப்படின்றது மனசு சுத்திகரிக்கப்படுகிறது. அப்புறம்தான் ரொம்ப ஈஸியா வந்து இந்த காய்க தபஸ் எல்லாம் வந்து பெர்ஃபெக்டா பண்ண முடியும். அதனால வெரி பிகினிங்லயே அந்த சுதர்மானுஷ்டானம் 3rd அத்தியாயத்துல கர்மயோகம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸோ பிகினர்ஸ் மஸ்ட் ஃபாலோ திஸ் சுதர்மானுஷ்டானம். ஏன்னா ஏன்னா ஆசைகள் எக்கச்சக்கமா இருக்கும். அதனால அவன் தர்மத்தையே விட்டு பரதர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். நீ உன் தர்மத்தை முதல்ல ஃபாலோ பண்றா, கொஞ்சமாவது நிம்மதியா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்மத்தை ஃபாலோ செய்தல் என்பது இந்த நான் உடம்புன்ற அந்த பேசிக்கா இருக்கு ஸ்ட்ராங்கான அந்த ஈகோ வந்து உடைப்படுறதுக்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. மனதை ஸ்திரீ சுகத்துக்கு ஆசைப்படாதபடி அடக்குவதும் சதா விழிப்புள்ளதாய் பிறந்தபோது ஸ்ரீ தேகத்தின் சம்பந்தம் ஏற்பட்டதை தவிர மற்றொருவன் ஸ்ரீ தேகத்தின் சம்பந்தம் அற்றவனாகவும் பெண்ணாசை என்றது துளியும் இல்லாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல காய்க தபஸ்லயே வந்து மானசீக கொண்டு வராருன்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் இன்டர்லிங்க்டு தானே, மனசு நினைக்கிறது தான் பாடி பண்ணுது அப்படிங்கிறதுனால. அப்ப ஸ்திரீ தேகத்தை அப்படின்னா ஆசையை, ஸ்திரீ மேல் ஆசையை முற்றிலும் ஒழித்து விட்டவனாய்
வெறும் மோகத்துக்காக போகத்துக்காக ஸ்திரீகளோடு சம்பாஷணை என்பது சுத்தமாக இல்லாதவனா அப்படின்னு கூட வச்சுக்கோங்க நீங்க. கேவலம் பிராணி என்று ஒன்று இருந்தால் போதும், அது ஒரு புள்ளே ஆனாலும் அதை பிடுங்கள், வெட்டுதல், விலத்தல் முதலியவற்றை முற்றிலும் ஒழித்தவன் ஆதல். அடுத்து இந்த இதுல எனக்கு 2வது பிடிச்ச பாயிண்ட். ஏன்னா லவ்வோட டோட்டல் சாராம்சத்தை அடக்கி கொண்டு வருவதாக இதை நான் உணர்கின்றேன். பிராணி என்று வந்தால் மனுஷனுக்கு கஷ்டம் வந்தா நீ உன்னை அழித்துக் கொண்டு உதவு அப்படின்னு அங்க சொன்னாரு. நீங்க மனுஷனுக்கு மட்டும் இல்லடா, ஒரு பிராணி என்று வந்தால் அதுல எக்ஸ்ட்ரீமா போயிட்டார். ஒரு புள்ளே ஆனாலும் உன் மனசு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கணும். கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறது இல்ல, அவங்க கஷ்டப்படுறத பார்த்தாலே உன்னால சந்தோஷமா இருக்க கூடாது. நீ அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உண்டான ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கிடணும். that we call this that oneness feel, that love feel, it automatically இது டெவலப் ஆயிடுமே. சோ ஒரு புள்ளே ஆனாலும் அதை பிடுங்கள், வெட்டுதல், பிளத்தல் முதலியவற்றை முற்றிலும் ஒழித்தவனாதலும். இவனும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க டிஸ்டர்பன்ஸ்ல இருந்தா அதை பார்த்து வேடிக்கை பார்த்து இருக்கக்கூடாது. இவகைப்பட்ட தேகத்தின் மாசற்ற வியாபாரங்களே காய்க தபஸ் என்னும் செடி முற்றிலும் பழித்து தரும் பழங்கள் ஆகும். இனி ஷாங்கோ, இனி இனி வாங்மயமான மாசற்ற தபஸ் எதுவோ அதை சொல்வேன் கேள். வாங்மயமான அப்படின்னா வாசிகத்துக்கு வாங்மயமான அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. வாசிக தபஸ் என்றால் என்னவென்பதை நாளை நாம் பார்க்கலாம்.